நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சு 2 ஆனியன், தக்காளி 2, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், சோம்பு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடலாம். இப்போ ஆனியனை போடலாம். நல்லா ஆனியன் வதங்கிட்டு நல்லா பொன்னிறமாக வந்த ஒருபாடு நம்ம இஞ்சி பூண்டு, ஆனியன் நல்லா வதங்கிச்சு. நம்ம இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதையும் நல்லா இந்த ஆனியன் கூட நல்லா ஃப்ரை பண்ணணும். சேர்த்து நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிட்டு தான் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. நம்ம கழுவி வச்ச சிக்கனை போடலாம். இப்போ சிக்கனை நல்லா இந்த ஆயிலே பரப்பலாம். சிக்கனை இந்த ஆயிலே நல்லா வேகட்டும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதுனால 2 பரட்டை சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து இறங்கும். தண்ணி இறங்கின பாடு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு நல்லா. ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு லைட்டாக ஒரு மூடுவோம். சிக்கன் ஓரளவு எண்ணெயிலே வந்துருச்சு. ஸோ தக்காளியை போடலாம். அதில் தக்காளியை போட்டாச்சு. ஸோ தக்காளியும் வேகிற வரை மூடியை லைட்டாக மூடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா, மட்டன் மசாலா 2 ஸ்பூனு. நல்லா எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா சிம்மில் வச்சு இந்த மசாலாவே இந்த சிக்கன்லாம் வேகணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. பார்த்தோன்னே தெரியுங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு. இந்த ஆயிலே வேகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவிலே இந்த சிக்கன் வெந்துருச்சுன்னா உள்ள நல்லா போய் சாரும். உப்பு, காரம், கரம் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் அந்த சிக்கன் உள்ளே போய் சாரும். சிக்கன்லேயே வைக்கணும். நல்லா வேகட்டும். கேட்கலாம் எதுக்கு சிக்கனில் போய் மட்டன் மசாலா போடுவாங்க அப்படின்னு. ஸோ சிக்கனில் மட்டன் மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலாவிலே வந்துருச்சு. தண்ணி ஊற்றலாம். விசில் விட்டோம்னா தான் அது நல்லா வேகும். விசில் வர்றது நம்ம வெயிட். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆவி பறக்க இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அந்த கிரேவியோட சாப்பாடு போட்டு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.